இந்திய பில்லியர்ட்ஸ் வீரர் பங்கஜ் அத்வானி தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாகவும் பத்ம பூஷன் விருதுக்கு தேர்வு செய்யப்படாததால் அதிருப்தி தெரிவித்துள்ளார். அத்துடன் பேட்மிண்டன் வீராங்கனையான ஜுவாலா கட்டாவும் பத்ம விருது தேர்வு முறை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். விளையாட்டுத் துறையில் சாதித்து வரும் விராட் கோலி, மாரியப்பன் உள்ளிட்ட 8 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆனால் எதிர்பார்த்து காத்திருந்த சிலருக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. தொடர்ந்து 8 ஆண்டுகளாக பில்லியர்ட்ஸ் போட்டியில் உலக சாம்பியன் பட்டம் வென்ற பங்கஜ் அத்வானியின் பெயர் பத்மபூஷன் விருதுக்கான பட்டியலில் இடம்பெறவில்லை. கர்நாடக அரசு மற்றும் இந்திய பில்லியர்ட்ஸ் கூட்டமைப்பு பரிந்துரை செய்திருந்த நிலையில் பங்கஜ் அத்வானிக்கு விருது அறிவிக்கப்படவில்லை. 16 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்றதுடன் 2 முறை ஆசிய போட்டியில் தங்கம் வென்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள பங்கஜ் அத்வானி, இதற்கு மேல் என்ன செய்தால் பத்மபூஷன் விருது கைகூடும் என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய் கோயலுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். ஜுவாலா கட்டாவும் தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். முன்னணி பேட்மிண்டன் வீராங்கனையான இவர் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலம் வென்றவர். கடந்த 15 ஆண்டுகளாக விளையாடி வரும் இவரின் பெயர் 3 முறை பத்ம விருதுகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. வழக்கம் போல இந்த ஆண்டும் பத்ம விருது பட்டியலில் ஜுவாலா கட்டா பெயர் இடம்பெறவில்லை. இந்த நிலையில் ஹைதராபாத்தில் பேசிய ஜுவாலா, பேட்மிண்டனில் பல்வேறு போட்டிகளில் சாதித்துள்ள போதும் பத்ம விருதுக்கு என்னதான் தகுதி என்று தமக்கு புரியவில்லை என ஆதங்கம் தெரிவித்துள்ளார். If people could know what the criteria is, because there have been people who are not an Olympian and they still got it. I've been 2-time Olympian. I have a lot of firsts, and I did what no other doubles player could ever think of doing in our country for badminton. And in spite of all of that, you don't get what you suppose. I've been world number 6 in mixed doubles, world number 10 in women doubles, but you still don't get it. இருவருமே தொடர்ந்து தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர்.